வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, EB மீட்டர் ரீடிங் எப்படி பார்க்குறது உங்கள் வீட்டில் நீங்களே பார்த்துக்கலாம். இந்த வீடியோ ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிச்சிடலாங்க. ஸோ இந்த மாதிரி டிஜிட்டல் மீட்டர் தான் இப்போல்லாம் எல்லார் வீட்லேயும் இருக்குது. ஸோ நீங்களே ரீடிங் எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். இந்த ஒரு புஷ் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, இதை ப்ரெஸ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ரீடிங் தான் காட்டிகிட்டு இருக்கு. ஆனால் இது வந்து ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு பேராமீட்டர் காட்டும். இப்போ ஒரு பேராமீட்டர் காட்டுது. இது என்ன பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் கிலோ வாட் 2.59 காட்டுச்சு பார்த்தீங்களா. இப்போ டைமிங் காட்டுது. ஸோ ஒவ்வொரு டைமும் ஒவ்வொன்று காட்டிகிட்டு இருக்கும். ஸோ நீங்கள் இப்போ இந்த டைமிங் காட்டிகிட்டு இருக்கும்போது நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா டக்குன்னு நீங்கள் இதை ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்கணுங்க. ஓகேவா? ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது பார்த்தீங்களா. எங்கே நீங்கள் ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா இந்த CUன்னு எழுதியிருக்கு பாருங்க. CU கிலோ வாட்னு எழுதியிருக்கா. CUனா கன்சியூம்டு யூனிட்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இவ்வளோ யூனிட் நீங்கள் கன்சியூம் பண்ணியிருக்கீங்க இது வரைக்கும் அப்படிங்கிறதான். ஸோ இந்த இடத்துல வரவும் நீங்கள் ஸ்டாப் பண்ணிடலாம். இதுதான் ரீடிங் ஆக்சுவலாக 06993.8 இருக்கு. ஸோ எவ்வளோ யூனிட் இந்த மந்த்துக்கு யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ப்ரீவியஸாக உங்களுடைய EB கார்டை பார்த்தீங்கன்னா அதில் எழுதியிருப்பாங்க கடைசியாக எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு. அந்த ரீடிங்கையும் இந்த ரீடிங்கையும் நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் எவ்வளோ, அதாவது கரண்டாக எவ்வளோ யூனிட்டு யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? இதுதான் இப்போதைக்குள்ள ஃபைனல் ரீடிங். இந்த ஃபைனல் ரீடிங்கை ப்ரீவியஸ் ரீடிங்கில் கழிப்பாங்க. ஒரு யூனிட் வரும். இந்த ரீடிங்கை இப்போ தான் எடுக்க வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். EB ஆஃபீஸர் வந்து இப்போ தான் எடுக்க வராங்கன்னா இந்த ரீடிங்கை தான் உங்களுக்கு அந்த கார்டில் எழுதுவாங்க. எழுதிட்டு ப்ரீவியஸ் ரீடிங் கழித்து இவ்வளோ யூனிட் வந்திருக்குன்னு எழுதுவாங்க. அடுத்த தடவை வரும்போது இந்த ரீடிங் மாறி இருக்கும்ல, இந்த ரீடிங் வந்து உங்களுக்கு மாறிடும். நீங்கள் எவ்வளோ யூஸ் பண்ணிக்கோங்க அதுக்கேற்ற மாதிரி இது இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கும். இது வந்து டோட்டல். ஓகேவா? ஸோ அதுலேருந்து ப்ரீவியஸாக லாஸ்ட்டாக நோட் பண்ணதை கழிச்சிக்கிட்டே வருவாங்க. அப்போ நீங்களே பார்த்துக்கலாம். இது வரைக்கும் அதை மந்த் எண்ட் ஆகும்போது நீங்களே அவங்க வர்றதுக்கு முன்னாலே பார்க்கலாம் எவ்வளோ யூனிட் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருப்போம் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஸோ ஈஸியாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாங்க. இந்த CU அப்படின்னு வர்ற இடத்துல நீங்கள் ஸ்டாப் பண்ணிடணும். இந்த புஷ் பட்டன் அழுத்திட்டு வந்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகேவா? இந்த 2.59ங்கிறது கிலோ வாட்டுங்க. உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் கெப்பாசிட்டி எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதான் இதில் பார்த்துக்கலாம். ஓகேவா? ஓகே, ரீடிங் பார்க்கணுன்னா என்ன பண்ணணும், நீங்கள் CUவில் நிப்பாட்டணும். ஓகேவா? இந்த CU கிலோ வாட்டுன்னு இருக்கா அதில் நிப்பாட்டிட்டீங்கன்னா எவ்வளோ ரீடிங்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, பாய்.